சொல்லியிருக்காரு போல, நான் அப்படி தவறாக பேசலாம்னு சொல்லியிருக்காரு போல. நேற்று வந்து பெரியார் பேசிய கருத்துக்களை தானே எதிர்த்தேன், பெரியாரை எதிர்க்கவில்லை அப்படின்னு திரும்ப ஒரு மாற்றி பேசியிருக்கிறார் போல இருக்கு நேற்று இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில். அதுதான் அவர் வந்து அவர் வந்து ஒரு கருத்துல நிலையா இருக்க மாட்டார். அவரை யாரும் இப்ப வந்து அதுதான் நான் சொன்னேன்ல, இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அவருக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டு ரீதியா ஒரு உளவியல் சிதைவுல இருக்காருங்கிறதெல்லாம் நம்ம கடுமையான இதுவரைக்கும் யாரும் விமர்சிக்காதவர்கள் எல்லாம் விமர்சிக்கிறத பாக்குறோம். ஆகவே நாம் தமிழர்கள் ஒரு கட்சி ஒரு தமிழ் தேசிய கருத்த தளத்துல ஈழ தமிழர்கள் மத்தியில ஒரு வளர வேண்டிய ஒரு நட்பு சக்தியா பார்த்துக்கிட்ட நேரத்துல அவர் தந்தை பெரியாரை மிக வலிமையாக கடுமையாக கூர்மையாக விமர்சித்ததன் ஈரொலியாக அவருடைய பிம்பம் சரிக்கப்பட்டது. அப்புறம் பிரபாகரணியார் குடும்பத்தை பற்றி கூட ரொம்ப கடுமையா தாழ்வா மதிப்பிட்டு கருத்துக்களை பரப்பினது, ஊடகவியலாளர்களை சந்திக்கிற உணர்ச்சி வசப்பட்டு பண்ணதெல்லாம் அந்த குடும்பத்துல அந்த கைலி சகோதரியே ஏத்துக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால இப்ப அவர் வந்து இப்ப அந்த நெருக்கடி இருக்கு. ஆகவே ஆனா இப்ப வாக்கு கூடும். அப்ப இப்ப என்ன சொல்லுவாருன்னா, நான் ஈரோடு கிழக்கில் தந்தை பெரியாரை விமர்சித்ததா எனக்கு வந்து வாக்கு உயர்ந்திருக்கிறதுன்னா அந்த 10,000 வாக்குகள் இருந்து அது 15,000 20,000 கிட்டத்தட்ட 30,000 வாக்கு வரைக்கும் கூட போலாம். அந்த வாக்குகளை அது நான் எனக்கு என்னுடைய கருத்துகளுக்கு கிடைச்ச வாக்குன்னு அவர் சொல்லுவாரு. ஆனா அது பிழையானது, தவறானது. ஆனா எதிர்காலத்துல வந்து அது பெரிய அளவுல நாம் தமிழரை சேதப்படுத்தி இருக்கிறது. அதிலிருந்து நீ மீள்வது என்பது ரொம்ப சிரமம். இத்தனை ஆண்டு காலம் அவர் கட்டி காப்பாற்றிய ஒரு சேகரித்து வைத்திருந்த ஒரு வலிமையை ஒரு நாளில் ஒரு வார்த்தையில் ஒரு சந்திப்பில் அந்த அத்தனையும் சரிவை சந்தித்திருக்கிறாருங்கிறதுனால நமக்கு அது ஒரு அது எப்படி எடப்பாடி படிப்படியாக வீழ்ந்தார், சீமான் ஓரிரு நாட்களில அந்த சரிவை சந்தித்திருக்கிறார். இது பொதுவா தமிழ்நாட்டினுடைய அரசியலுக்கு இந்த இரண்டு இழப்புமே இந்துத்துவ சக்திகளுக்கு வலிமை பெறுவதற்கும் தமிழ்நாட்டினுடைய ஒரு ஆரோக்கியமான பிரத்யேக அரசியல் சமூக சூழல், குறிப்பா மதத்துக்கு எதிரான மத பெரும்பான்மையை பயன்படுத்தி மக்களை பிரிக்கிற, சாதியை பயன்படுத்தி மக்களை பிரிக்கிற இந்த தமிழ்நாட்டிற்குள் ஊடுருவ முடியாத இந்த பாசிச சக்திகள், சர்வாதிகார இயக்கங்கள் ஒரு ஜனநாயக சமூகத்திற்கான ஒரு அரசியலை நம்ம இங்க பாதுகாத்து வச்சிருந்தோம். இங்கதான் தமிழ் இன உணர்வு இருந்தது, மொழி உணர்வு இருந்தது, நில உணர்வு இருந்தது, பகுத்தறிவு உணர்வு இருந்தது. இந்தியாவுக்கே வழிகாட்டுகிற ஒரு அறிவு சார்ந்த அரசியலை நம்ம தமிழ் மண்ணில் தான் நாம் நிலைநிறுத்தி இருந்தோம். அது பொது உடைமை இயக்கங்கள் களத்தில் பணியாற்றினார்கள். பகுத்தறிவு இயக்கங்கள் இங்கு பண்படுத்தி இந்த தமிழ்நாட்டை நம்மளை பயன்படுத்துறாங்க. அதுல தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணாவினுடைய திராவிட பேர் இயக்கங்கள், நீதி கட்சியிலிருந்து சுயமரியாதை இயக்கத்திலிருந்து நம்முடைய தமிழ் மண் பக்குவப்பட்டு தமிழ்நாடு தான் இன்று ஐரோப்பாவுக்கு இணையாக மனித வளத்தில், அறிவில் ஒரு அமைதியான சமூக அரசியல் சூழலும் இங்கு மேம்பட்டு இருக்கிறதுனால இது தொடரணும்னு விரும்பணும். ஆனா எடப்பாடியும் எஸ்டிமான பண்ணதுனால இழப்பு ஏற்பட்டிருக்கு, சரிவு ஏற்பட்டிருக்கு.